வணக்கம் சார். வணக்கம். ம். எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். மகாவதார் பாபாஜி அறக்கட்டளை அவர்களுக்கு எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம ஷேரிங் தான் எல்லாமே. இது பத்ரிஜியோட ஒரு சின்ன கான்செப்ட், சின்ன ஷார்ட்ஸ். இது என்ன அப்படி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம பத்ரிஜியோட ஞானங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தியானத்துக்குள்ள வந்திருக்கோம். அந்த ஞானங்களை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக, ஆனந்தமாக, பேரானந்தமாக கண்டிப்பாக இருக்கும். ஆன்ம வளர்ச்சி, ஆன்மாவின் வளர்ச்சி, ஆன்மா முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மாவின் வளர்ச்சி என்பது இது அவர் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தெலுங்குல இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அது என்ன சொல்றாருன்னா, ஆ ஆனா ஆமு உயிரெழுத்து ஆல என்னன்னு சொல்றாருன்னா, அப்படின்னு சொன்னா அஹிம்சை அப்படின்னு சொல்றாரு. ஆ அப்படின்னா ஆனாபானா சதி தியானம். ஈனா இந்திரிய நிகிரகம். ஈ அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம். உ அப்படின்னா உற்சவம். ஊ அப்படின்னா ஊர்துவலோகம் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா ஆனா அஹிம்சை. அஹிம்சைனா என்ன அப்படின்னா எந்த உயிரையும் ஹிம்சை செய்யக்கூடாது. இது பௌதீக ஞானம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டா, பௌதீக ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா, உடலுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ நம்மளுடைய உடலுக்கு ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, உடல் தேகம் தேவாலயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உடலுக்கு உண்டான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ரைட் ஃபுட் அப்படின்னு. ரைட் ஃபுட்னா என்ன நமக்கு தெரியும். சரியான உணவு. சரியான உணவு என்ன? சைவம். எப்பயுமே சைவ உணவு தான் நாம் உட்கொள்ள வேண்டும். அஹிம்சை அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிம்சை செய்யக்கூடாது. இன்னொன்னு சரியான உணவு யுக்தாகாரம் அப்படிம்பாரு பத்ரிஜி. யுக்தாகாரம்னா சரியான சாப்பாடு. சரியான சாப்பாடு அப்படின்னு சொன்னா சைவ உணவு. அதுக்கப்புறம் காளான் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, மைக்ரோவேவ்ல வச்சது சாப்பிடக்கூடாது, நேத்து சமைச்சது, முந்தா நாள் சமைச்சது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது, இது எதுவும் சரியான உணவு இல்லை. இது அது ஜீவனுக்கு உண்டான உணவு இல்லை. வயிறு ஃபுல்லாகும். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகும். ஆனா ஜீவனுக்கு அது உணவா அப்படின்னு கேட்டா இல்லை. நாம் எப்பொழுதுமே ஜீவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். வயிற்றுக்கு உணவு கொடுப்பதை விட ஜீவனுக்கும் சேர்த்து கொடுக்கும் பொழுதுதான் ஆற்றல் நிறைய இருக்கும். அப்ப ரைட் ஃபுட் இது. இன்னொன்னு ஹிம்சைனா வார்த்தையால் கூட யாரையும் ஹிம்சை செய்யக்கூடாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறமா பௌதீக ஞானத்துல என்னன்னு கேட்டா ரைட் ஸ்லீப் அப்படின்னு. ரைட் ஸ்லீப்னா என்ன? சரியான தூக்கம். நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டா தேகமே தேவாலயம்ங்கிறோம். அப்ப தூக்கம்ன்றதும் மிக மிக முக்கியம். அப்போ முடிக்கிறது, 12 மணிக்கு சாப்பிடுறது. அதான் அடுத்தது என்ன சொல்றாரு? சரியான சாப்பாடு சாப்பிடணும். அடுத்தது மிதாகாரம், அளவான சாப்பாடு சாப்பிடணும். போதும், நமக்கு தியான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தேவையில்லாத நேரத்துல ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இப்படிலாம் சாப்பிடுவோம். இது எல்லாரும் ருட்டீனா பண்றது. ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடாது. உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் கஷ்டப்படுமா. அதனால தேவையில்லை அப்படிங்கிற. அப்புறம் மிதாகாரம். அதுக்கப்புறம் நீராகாரம்னா வாரத்தில் ஒரு நாள் லிக்விட் ஐட்டம். இளநீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, பழரசம் சாப்பிடுங்க நிறைய நேரம். ஏன்னா அந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுங்கள் அப்படின்றாரு. ஸ்லீப் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியான தூக்கம். கண்டிப்பாக தூக்கம் என்பது மிக அவசியம். 12 மணி 1 மணி அந்த நேரத்துல என்னென்ன உடல் உறுப்புகள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்வது தெரியும். நம்ம கண் விழித்திருக்கும் பொழுது அந்த உறுப்புகள் சரிவர வேலை செய்யாததினால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால அது தேவையில்லை. அப்புறம் உடல் சுத்தம். உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சக்தி வளையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி வளையம் எப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல உடலை பராமரிக்க வேண்டும். உடலை தினமும் 2 வேளை குளித்து, இன்னொன்னு முதல் நாள் போட்டு அதை கழட்டி போட்டுட்டு அதை திருப்பி ட்ரெஸ் போடுறது, அது எதுவுமே அன்னன்னைக்கு துவைச்ச துணியை நல்ல ஒரு சுத்தமான துணியை நாம் உடுத்த வேண்டும். உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இன்னொன்னு பௌதீக ஞானத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நோ காசிப்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயம். புறம் பேசுதல், யாரை பற்றியும் வம்பு பேசுதல், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது.
அப்புறம் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ்னா யாரை பற்றியும் குற்றம் சொல்வது. நம்ம வந்துட்டோம் இந்த கிளாஸுக்கு, அவங்க எல்லாம் வரல பாரு, வரலன்னா போகட்டும், யாராவது ஒருத்தர் கேட்டா கூட போதும் இல்ல. அந்த மாதிரி நிறைய வெயில் அடிக்குது, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய மழை வந்தா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், பவர் கட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், இவங்க நல்லா பேசுறாங்களா பேசலையா, என்னென்னவோ ஒருத்தரை பத்தி குறை சொல்லிக்கொண்டே, இவங்க நல்ல சாப்பாடு போடுவாங்க கூப்பிட்டு, இந்த சாப்பாடு ஒன்றும் நல்லாவே இல்லப்பா அப்படின்னு சொல்றது. இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா அதை தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு. இதுவும் என்னாகும், உடலை பாதிக்கும். பௌதீக ஞானம் என்பது இதுதான். அதுதான் அப்படின்னு அஹிம்சை. அஹிம்சைன்னு இருக்க வேண்டும். அடுத்தது அப்படின்னாரு, ஆனாபானா சதி தியானம். என்னன்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் அஹிம்சையில இருக்கணும், இந்த உடலை பாதுகாக்கணும். அப்ப நம்ம ஆனாபானாசதி தியானம். என்ன தியானம்? நம்மளுடைய மலையில சிறந்தது எதுன்னா இமயமலை. அதே மாதிரி தியானத்தில் சிறந்தது என்னன்னா நம்மளுடைய ஆனாபானாசதி தியானம். அந்த தியானத்தை தொடர்ந்து உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, உட்கார்ந்து நிறைய நேரம் செய்ய 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 என்ன ஆகும், நமக்கு அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எப்பயுமே நிகழ்காலத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது ஆன்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்னு, எவ்வளவு நேரம் பண்ணனா, அவரவர்கள் வயது எவ்வளவு நேரம், அவரவர்கள் வயது எத்தனையோ அத்தனை நிமிடங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம்ம உட்கார்ந்து கண்ணை மூட்டி மூச்சை கவனிங்க, கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. 10 நிமிஷம் ஒரு வேலை செய்யறீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் மூச்சை கவனிங்க. இது மாதிரி செய்யும் பொழுது நிகழ்காலத்தில் இருப்போம். ஆனாபானாசதி தியானம். அஹிம்சையில இருக்கணும், ஆனாபானாசதி தியானத்தை பண்ணணும். அப்படின்னா இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறாரு. இந்திரியங்கள் அப்படின்னா நம்மளுடைய உறுப்புகள் அப்படின்னு. அந்த எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஐம்புலன்களை கட்டுப்பாட்டுக்குள், அதுதான் இந்திரியம் அப்படின்னா ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு அப்படின்னு. இது நம்ம அது என்ன கட்டுப்படணும், தேவையில்லாதை பார்க்க கூடாது, தேவையில்லாதை கேட்க கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது. ஒவ்வொரு விஷயம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன உதவும்னா அகிம்சையில இருக்கணும், ஆனாபானாசதி தியானத்தை பண்ணணும். பண்ணும் பொழுது நமக்கு இந்திரிய நிகிரகம். ஏன்னு கேட்டா ரொம்ப முக்கியமானது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது. ஏன்னு கேட்டா, மனம் போனப்போ ஏதோ போற வழியில அப்படி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அது அப்போ அவசியம் இல்லை. நமக்கு என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு பண்றோம். இத்தனோண்டு ஒரு சாப்பாடு, அது ஒண்ணு சாப்பிட்டா ஓகே, ஒரு ஸ்வீட் இருக்கு, ஒண்ணு சாப்பிட்டோம்னா ஓகே, 2வது சாப்பிடுறோம், 3வது சாப்பிட்டா அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அப்ப நம்ம உடல் கெட்டு போகிறது. உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு. இதுக்கா நம்ம மயங்குறோம். இது அப்படியே நம்ம கிட்ட யோசிக்கணும். அந்த யோசிக்க வைக்கும் திறன் எதுக்கு இருக்குன்னா நம்மளுடைய தியானத்திற்கு. அது மாதிரி பார்ப்போம், ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மொபைல்ல பாருங்க. முக்கியமான விஷயம், நல்ல விஷயங்கள் இதை பார்ப்போம். ஒரு நாள் மொபைல் இல்லாத உலகம் அப்படின்னு, மொபைல் இல்லாத நாள், ஒரு நாள் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வாரத்துல ஒரு நாள் நான் மொபைல் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி. அப்புறம் வாயால என்னது பேசுறது, அந்த மௌனம் இருங்கள். வாயில ஒரு நாள் மௌனம், அந்த மௌனத்தை கடைபிடிங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் பேச மாட்டேன். ரொம்ப ஹைபிரிட் மௌனம் பாரு பிரதீப் சார். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா பேசுங்க, ஓகே. இல்லைன்னா பேச வேண்டாம். ஏன்னா இதுதான் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது. தேவையில்லாததை கேட்க வேண்டாம். என்ன கேட்க கூடாது? அது எதிர் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அடுத்தவங்க பிரச்சனை, காசிப்ஸ். நான் என்னுடைய பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையான இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்கள காசிப் பேச வைத்த கர்மா என்னுடையது. இது நல்லா கேட்டுக்கணும். நம்ம யார்கிட்டயாவது சொல்லி அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொன்னா நமக்கு தான் அந்த கர்மா. யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய எல்லாவற்றையும் நம் தியான சக்தியால் சரி செய்து கொள்ள முடியும். யாரும் யாருக்கும் தீர்வு கொடுப்பதில்லை. இன்னொன்னு, நம்மளுக்கு வரும் பிரச்சனைகளை ஒருத்தரிடம் சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு கதையாகிவிடும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா கதையாகிவிடும். யார்கிட்டையும் சொல்றதுனால் தீரப்போவதில்லை. இன்னொன்னு, பிரச்சனைகள்ன்றது பிரச்சனைகளே இல்ல, சவால்கள். அந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சிடுவோம் உட்கார்ந்து. அதனால தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது. அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட சொல்ல வராங்களா, வேண்டாம், எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு இது தேவையில்லாத விஷயம், ஓகே, நோ, நீ கிளம்பு நீ அப்படின்னு சொல்ல பழக வேண்டும்.
அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா உட்காந்து அவங்க சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருப்போம். இதனால் எனர்ஜி குறையும், ஆற்றல் கண்டிப்பாக இருக்காது. இது ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தியானம் பண்றோம், அஹிம்சையில இருக்கிறோம். ஆனா நம்ம இந்திரிய நிகிரகம் ஐம்புலன்களை அடக்கலன்னு சொன்னா ஒரு ஓட்டப்பானைக்குள்ள தண்ணி பிடிக்கிறாப்புலதான். ஏன்னு கேட்டா போய்கிட்டே இருக்கும் எனர்ஜி. எங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நைட்டு ஏன் எனக்கு இவ்வளவு டயர்டா இருக்கு, ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கு தவறு செய்தேன், செல்ஃப் செக் பண்ணுங்க. நிறைய பேசுனேனா, யார பத்தியாவது தப்பா பேசுனேனா, யார பத்தியாவது காசிப்ஸ் பேசுனேனா, யாரையாவது ஜட்ஜ் பண்ணனா, யாரையாவது குறை சொன்னனா, என்னுடைய நேரத்தை விரயம் செய்தேனா, இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்தை உட்கார்ந்து மணிக்கணக்கா வேஸ்ட் பண்ணனா, செலவு செய்யலாம். நல்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பாருங்க, அது கூட நல்லதுதான். பாருங்க, அதுக்குன்னு எப்ப பாரு எல்லாரையும் தியானம் பண்ணுங்க, புக்கு படிங்கன்னு எப்ப பாரு சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் செய்யுங்க, இயற்கைக்கு போங்க, இயற்கையோட சந்தோஷமா இருங்க, அப்படிலாம் இருக்கலாம். அப்ப நம்ம வந்து என்ன ஆகும், இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் அதை செய்யாமல் இருக்க பழகணும். அதுதான் உண்மையான பிரமிட் மாஸ்டர்ன்றது. உண்மையான பிரமிட் மாஸ்டர் யாருன்னா அதுதான். நமக்கு வந்து அஹிம்சையில இருக்கணும், ஆனாபானாசதி தியானம் பண்ணணும். அப்போ இந்திரிய நிகிரகம் அப்படின்னா ஐம்புலன்களை அடக்கும் பொழுது, ஈ அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு கேட்டா எல்லோரிடத்திலும் இறைத்தன்மையை பார்ப்பது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இறைத்தன்மை வந்து என்னன்னு கேட்டா, நான் ரொம்ப கிரேட்டு, நான் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், யாரை பார்த்தாவது ஏன் நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருத்தர் பேச வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு உன்னதமான ஆன்மா. ஒவ்வொரு ஆட்களும் ஒரு யூனிக் பர்சன். கைரேகை இருக்கா எல்லாருக்கும் ஒண்ணா? வேற வேற. அதே மாதிரி ஒவ்வொருத்தரிடமும் திறமை இருக்கிறது. ஏன்னு கேட்டா அந்த ஒரு சின்ன புழு கிட்ட கூட இறைத்தன்மையை பார்க்க வேண்டும், இயற்கையை ரசிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருமே கடவுள் ஸ்வரூபங்கள். யாரையும் ஒரு நம்ம அலட்சியமா பார்ப்பது, ஏன்னா அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு வந்த லைஃப் டிசைன் அப்படி. அதனால அவன் படிக்கல, அதனால அவன் முட்டாள், அவன் சரியில்லை, இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்க அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. போட்டோம், யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்கவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதான் இறைத்தன்மையை பார்ப்பது. ஒரு மேல் அதிகாரியாக இருந்தால் கீழே வேலை செய்யறவங்களை வந்து ஒரு துச்சமாக பேசுவது, வீட்டுல வேலை செய்யறவங்களை துச்சமாக பேசுவது, வயதானவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவது, இது எல்லாமே என்னன்னு கேட்டா நம்மளுடைய எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பொழுது ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இறைத்தன்மையை, ஒவ்வொருத்தரும் கடவுள், ஒவ்வொருவரும் ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஊன்னா உற்சவம். உற்சவம்னா என்ன? திருவிழா, கொண்டாட்டம். பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீ அஹிம்சையில இரு, ஆனாபானா சதி தியானம் பண்ணு, ஐம்புலன்களை இந்திரிய நிகிரகம், எல்லோரும் இறைத்தன்மையை பார்க்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கை உற்சவமாக இருக்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உற்சவம்னா திருவிழா. வாழ்க்கையில வந்து எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும். ஏன்னா மனம் வந்து வரிசையா பக்குவப்பட்டுருச்சு நமக்கு. அப்ப எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வந்துடுச்சு. நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேச மாட்டோம், தேவையில்லாததை சாப்பிட மாட்டோம், தேவையில்லாததை பார்க்க மாட்டோம். தியானத்தை நிறைய நேரம் பண்ணுவோம், தியான பிரச்சாரம் பண்ணுவோம். அப்ப வந்து என்ன ஆகும், அப்ப போதும், நம்ம 3 வேளை சாப்பாடு எதுக்கு, 2 வேளை எனக்கு போதும், ஏன்னா எனக்கு தியான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலையும் பாதுகாப்போம். இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும், எவ்வளவு நல்ல விஷயங்கள். அப்ப வந்து வாழ்க்கை உற்சவம், கோலாகலம், கொண்டாட்டம். வாழ்க்கை வந்து சந்தோஷமா வாழணும். நம்ம வந்து மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை விஷயங்கள் நமக்கு பிளஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்க பழகணும். அப்ப வந்து வாழ்க்கை வந்து உற்சவம். நீ இன்னைக்கு ஒரு பிடி சாதம் சாப்பிட்டாலும் நான் வீட்டோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டேன்ப்பா, பக்கத்துல நீ வந்து நல்ல செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னா நீ வந்து இவ்வளவு செலவு பண்ணிட்டு நீ ஃபாரினுக்கு தான் போனோம்னு இல்ல, பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போங்க சேர்ந்து, அதுவுமே உற்சவம் தான். மனம் சந்தோஷம் எங்க இருக்கிறதுன்னா நம்ம கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. யார்கிட்டயும் இல்ல. அவன் என்ன திட்டான், அவன் என்ன போயிட்டான், அப்ப நம்ம சந்தோஷத்தை யார்கிட்டயும் அடகு வச்சுட்டோம். அவசியம் இல்லை. நம்முடைய சந்தோஷம் நம்மிடம் இருக்கிறது. யாராலையாவது நாம் வந்து நம்ம சந்தோஷத்தை இழந்தோம் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. யாராலையும் நம்மளோட சந்தோஷத்தை அப்ப நம்ம எப்படி இருப்போம், எவ்வளவு வீக் ஆயிடுறோம்ல. அப்ப வந்து வாழ்க்கை
உற்சவம், கோலாகலம், கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். செலிப்ரேஷன். இன்னைக்கு ஒரு பிடி சாப்பிட்டாலும் செலிப்ரேஷன் தான். இன்னைக்கு அதுவும் கிடைக்கலையா, விரதம் கிடையாது, நான் பழத்தை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும் கண்டிப்பா. அப்ப எங்க போவோம் நம்ம கடைசியில? ஊர்துவலோகம் அப்படிங்கிறாரு. உற்சவமாக இருக்குமேன்னா நம்ம வந்து வாழ்க்கை பூரா இந்த ஜென்மால சந்தோஷம்ப்பா எனக்கு, நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், நான் நிறைய ஞானத்தை கத்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நிறைய பேருக்கு சொன்னேன் அப்படின்னு. ஊர்துவலோகம்னா உன்னதமான உலகம். ஏன்னா நமக்கு 7 உலகங்கள் இருக்குன்னு தெரியும். உன்னதமான உலகம்னா சத்திய உலகம். அந்த சத்திய உலகத்திற்கு கண்டிப்பாக போக முடியும். கண்டிப்பா போக முடியும். இவ்வளவு நல்ல விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம். அஹிம்சையில இருக்கோம், அனாபானாசதி தியானம் பண்ணியிருக்கோம், இந்திரிய நிகிரகம், ஈஸ்வர பிரணிதானம். அப்படி பண்ணும்பொழுது உற்சவம், ஊர்துவலோகம் எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு பத்திரிஜி ஷார்ட்ஸ்ல கேட்டேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது கேட்க. இன்னைக்கு இது வந்து எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருந்தார். இது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, ஒரு 10 விஷயங்கள் இது வந்து நான் சொல்றேன். ஒரு 10 விஷயங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள். 10 நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்ல ஃபேமிலில பொறந்திருப்போம், நல்ல ரிச்சா இருந்திருப்போம், நல்லா படிச்சிருப்போம், நல்ல எல்லாம் ரொம்ப நம்ம எந்த உடல் ஊனம் இல்லாமல் நல்லா இருப்போம், எல்லா வசதிகளும் இருக்கும். அது மாதிரி 10 விஷயங்கள். அதுல 9 விஷயங்கள் நம்ம கிடைச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம்? 10வது விஷயம் ஏன் எனக்கு கிடைக்கல சொல்லுவோமா? 10வது விஷயம் ஏன் எனக்கு கிடைச்ச 9க்கு நன்றி சொன்னோமா அப்படின்னு சொல்ல மாட்டோம். 10வது விஷயம் ஏன் கிடைக்கல? ஏன்னா மனிதனோட இயல்பு அது. மனம் என்ன பண்ணுமா, எப்ப பாரு வந்து ஒரு ஒரு எப்ப பாரு இந்த இதுலயே போயிட்டு இருக்கும். மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, அது நடந்தா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், நான் நினைச்ச மாதிரி எங்க வீட்டுக்காரர் இருந்தா எனக்கு சந்தோஷம், நான் நினைச்ச மாதிரி என் மனைவி இருந்தா சந்தோஷம், நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளைங்க இருந்தா சந்தோஷம். இப்படி என்ன பண்ணுவோம்னு சொன்னா மைண்ட டியூன் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நம்மளுடைய சந்தோஷம் எங்க இருக்கு? எதிராளி கிட்ட. யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு தவறான ஒரு விஷயம். எவ்வளவு 9 விஷயம். தலை வலிக்குதா? ஓகே, கை நல்லா தானே இருக்கு. நீங்க அதை தள்ளிட்டு பாருங்களேன். ஒரு தள்ளிடுங்க தேவையில்லைன்னு. இன்னைக்கு வந்து அவன் கோடீஸ்வரனா இருக்கான், இருக்கட்டும். நமக்கு என்ன, அவன் எடுத்துட்டு வந்த வாழ்க்கை நமக்கு நல்ல திருப்தியா கொடுத்திருக்காரு இல்ல, போதுமே. இன்னைக்கு வந்து எல்லோருக்குமே ஆடம்பரமான வாழ்க்கை தான் இப்ப இருக்கிறதுல. அந்த காலத்துல வந்து ஒரு 10 பேருக்கு ஒரே ஒரு அப்பா சம்பாதிப்பாரு. அதுல 10 பேர் நிம்மதியா சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னா பழைய சாதம். காலேஜ்ல இருந்து வந்த உடனே அங்க பானையில பழைய சாதம் இருக்கும், ஒரு தட்டுல போட்டு மொட்டை மாடில உட்காந்து சாப்பிடுவோம். ட்ரெயின் போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே சாப்பிடுவோம். அனுபவிச்சோம், என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் எக்கச்சக்கமான பணம். ஆனா எக்கச்சக்கமான வியாதிகள், எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ், எப்ப பாரு பதட்டம், எப்ப பாரு ஆரோக்கியம் இல்ல. இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா? யாருக்காவது சுகர்னு இருக்கா, பிபி தெரிய கூட தெரியாது என்னன்னு. ட்வின்ஸ் இருக்குன்னே தெரியாது. பிறந்த அவங்க ரெட்ட குழந்தைங்களான்னு தெரியும். அந்த மாதிரியான சந்தோஷமா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க வாழ்க்கைய. இன்னைக்கு ஏன் இல்ல அப்படின்னா, திருப்தி இல்லை. வாழ்க்கையில் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எதிர்பார்ப்பு. கோவிலுக்கு போறாங்களே யாராவது, சாமியை நீ எப்படி இருக்கன்னு கேக்குறோமா? எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு பத்தாது, அவனுக்கு மட்டும் அது இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? அப்போ உலகாய விஷயங்களில் மட்டுமே ஒரு ஆர்வம். உலகாய விஷயங்கள் தேவை வாழ்க்கைக்கு. பணம் என்பது தேவை, எல்லாமே தேவை. ஆனால் அளவுக்கு அதிகமாக இது வந்து இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்ப ஆன்ம வளர்ச்சி எதுக்கு வந்தோம்? எந்த பர்பஸ்க்கு வந்தோம்? ஏன் வந்தோம்? எந்த நாலேஜ கத்துக்க வந்தோம்? அந்த ஞானம் இல்லாமல் எப்படி நாம திரும்பி போறது? அப்ப எத்தனை ஜென்மா திரும்பி வரணும் நம்ம? இந்த ஞானம் ஏன்னு கேட்டா துக்கம். எங்க பார்த்தாலும் துக்கம். ஏன் துக்கம்? இருக்கிறவனும் துக்கம், இல்லாதவனுக்கும் துக்கம். ஏன் துக்கம்? புத்தர் சொல்றாரு, துக்கம் ஏன் வருது அப்படின்னா, துக்கம் பேராசையினால் வருகிறது. பேராசை ஏன் வருது? அறியாமையினால் வருகிறது. அறியாமை ஏன் வருது? ஞானம் இல்லை. ஞானம் ஏன் இல்லை? தியானம் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே அவ்வளவு அழகா சொன்னார். அப்போ ஞானம் ஏன் இல்லை? தியானம் இல்லை. அப்போ தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானத்தை நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த ஞானத்தோட இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனை, கஷ்டங்கள்லயே முதல்ல சொல்லக்கூடாது. அப்பா எனக்கு கஷ்டம், அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையை அகராதுல இருந்து எடுத்துருங்க. அவசியமே இல்லை. சவால்கள் ஏன் கண்ணு தண்ணி வரணும்? கலங்கவே கூடாது. அந்த மாதிரி மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் மனம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, பந்தம், பற்று, எல்லாருடையும் ஒரு பற்று, ஒரு அதீத பற்று. இந்த அதீத பற்றினால் தானே, யோசிச்சு பாருங்க, மகாபாரதம் எங்கேருந்து இப்படி கிடைச்சது நமக்கு? அதீத பற்றினால் எப்படி வந்தது? துரியோதனன்
பண்றது தப்புன்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனுக்கு தெரியும். ஆனாலும் சொல்லிட்டு அதீத பற்றால் என்ன பண்ணா, புள்ள செல்றதுக்கெல்லாம் தலையாட்டினான். கடைசியில என்ன ஆச்சு? 100 பேரும் அழிஞ்சாங்க. இந்த அதீத பற்று என்பது அழிவை உண்டாக்கும். இது நம்ம நல்ல 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 புரிஞ்சுக்கணும். எதுலயுமே ஒரு அதீத பற்று தேவையில்லை. யாரா இருந்தாலும் தனியா வந்தோம், தனியா போறோம். அதுக்கு யாரையும் வெறுக்க சொல்லவில்லை, சன்னியாசியாக ஆகச் சொல்லவில்லை. டிட்டாச்மெண்ட், அட்டாச்டு வித் டிட்டாச், தாமரை இலை தண்ணீர் போல் தள்ளி நின்னு பார்ப்போம். அப்ப வந்து என்ன ஆகும்? அந்த பந்தத்திலிருந்து வெளியில வருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த பந்தத்தால் அப்ப என்ன ஆயிடுதுன்னா எதிர்பார்ப்பு. இந்த பற்று அதிகம் இருக்கும்பொழுது நான் சொன்னது இவங்க கேட்கல அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்? ஏமாற்றம் வரும். ஏமாற்றம் வரும்போது என்ன ஆகும்? அவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த பந்தத்துல விரிசல் வரும். ஆரம்பத்தில் இருந்தே நாம் வந்து கம்மியாக இருந்தோமானால், அதுக்கு பத்திரிஜி சொல்றது மிடில் பாத், மத்திய மார்க்கம். மிடில் பாத்துல இருங்க. எல்லாமே ஓவரா தேவையே இல்லை. ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் இந்த ஆன்மா பிறப்படுத்து வந்திருப்பது என்னன்னு கேட்டா ஒரு சவால்களை எதிர்கொள்வதற்காக, பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக. இந்த பாடத்தை கத்துப்போம். அவங்க பாடத்துல இதுக்குதான் சொல்றது நான் இன்டர்ஃபியரன்ஸ். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, யாருடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிடுதல் கூடாது. தேவையில்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். அவங்க ஹோம்ஒர்க் அவங்க பண்ணட்டும். 2 பேர் பேசலன்னா அவங்க 2 பேரும் ஏன் பேசல? நான் போய் சேர்த்து வைக்கிறேன். அவங்க பேசலன்னா போட்டோம். நமக்கு என்ன? நம்ம போய் ஏன் அதுல போய் நுழையணும்? அவசியம் இல்லை. இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் மிக மிக முக்கியம். நம்மளுடைய குழந்தைகளாக இருந்தால் கூட ஒரு வயதிற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுதல் கூடாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. நிறைய கத்துக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவும்பாங்க. அப்ப நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்ட, எனக்கு வயசாச்சுப்பா, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு மூளை வேலை செய்யல. கடைசி மூச்சு இருக்க வரை மூளை வேலை செய்யும் எல்லாருக்குமே. யோசிச்சு பாருங்க, அத்தனை பேருக்குமே. நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கோம், கிளாஸ் கேட்கிறோம், கிளாஸ்க்கு எடுக்கிறதுக்காக சொல்றோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது. இல்லைன்னா எப்ப பாரு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் சினிமாஸ், எதையோ ஒண்ணு பார்த்து அக்கம் பக்கம் ஒரு 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 லேசா ஒரு ஏதோ ஒரு வழி இருக்கும். அந்த 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணி 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 அந்த என்ன பண்ணுவோம்? ஜாஸ்தி ஆக்கிப்போம். நீங்க ஒரு எனர்ஜியை நெகட்டிவ்க்கு கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நெகட்டிவ் ஸ்டோர் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? நெகட்டிவ் தான் நடக்கும். யத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி. எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்னன்னா, நீ மிராக்குலஸ் தாட்ல வச்சுக்கோ, அதுவும் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டே சாப்பிடணும்னு நம்ம நினைச்சு பாருங்க, ஸ்வீட் தன்னாலே யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்பணும் ஒவ்வொரு விஷயங்களையும். எனக்கு எங்க நடக்க போகுது? நம்ம என்ன பண்ணிருப்போம்? நிறைய வச்சிருப்போம். ஆஹா, நமக்கு தான் சக்சஸ்னா எனக்கு எனக்கு எங்கப்பா கிடைக்க போகுது? யார் யாரோ எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணிடுறோம்? அப்படியே தப்புன்னு விழுந்துடுறோம் அந்த நெகட்டிவ்ல. அப்ப என்ன ஆகும்? நமக்கு அந்த எதிர்மறை தான் நடக்கும். அவசியம் இல்லை. எண்ணம் வரும்பொழுதே அதை தடுக்க பழக வேண்டும். தேவையில்லை, தேவையில்லை. 90% எண்ணங்கள் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தான். யோசிச்சு பாருங்க. எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம். நானும் தான் சேர்ந்து. அப்ப வந்து வரும். எண்ணங்கள் வரும்பொழுது என்ன பண்ணும்? இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை. அவங்க எப்படியோ பண்ண நமக்கு என்ன வந்தது? அது ஏன் நம்ம யோசிக்கணும்? ஏன் தேவையில்லாத எண்ணங்கள்? இதுவா அதுவான்னு எதுவுமே இல்லை. மிராக்குலஸ் தாட், அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் பிரைட்டா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். ஏதோ வந்துட்டு போகுதுப்பா, பாத்துக்கலாம், இது என்ன பெரிய விஷயம்? பிரச்சனைகள்ன்ற வார்த்தையும் கஷ்டம்ன்ற வார்த்தையும் எடுத்துட்டு சவால்கள். இந்த சவாலில் நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? ஒரு பிசினஸே பண்றீங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னா பேசும்போது இவங்க என்னப்பா பேசுறாங்க அப்படின்னு தோணும். அந்தந்த சூழ்நிலை வந்தாதான் தெரியும். கரெக்ட் தான். அந்தந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை சமாளிப்பதற்கான திறமை, அதை சமாளிப்பதற்கான ஒரு ஆற்றல் எங்க வரும்னா தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது. தியானம், சுவாத்தியாயம், சஜன சங்கத்தியம், முப்பெரும் மார்க்கம் அப்படிம்போம். நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் முப்பெரும் மார்க்கம் என்னன்னா தியானம், சுவாத்தியாயம், சஜன சாங்கத்தியம். சுவாத்தியாயம் புத்தகங்கள் வாசித்தல், நல்ல மகான்களுடைய புக்கு. ராமர் படாத கஷ்டமா? சீதை படாத கஷ்டமா? ஏன் ராமாயணம் படிங்கன்னு சொல்றோம்? அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். நம்ம அங்கே நமக்கு யாருக்கும் எந்த கஷ்டமுமே கிடையாது லைஃப்ல. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இட்லியே வேணும்னா கூட அமாவாசை வந்தா இட்லி பண்ணுவாங்க, அன்னைக்கு தருவாங்க அப்படின்னு தான் நினைச்சுப்போம் உட்காந்து. இன்னைக்கு நினைச்சா என்னென்னவோ சாப்பிடுறோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருந்ததே கிடையாது.
என்னைக்கோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னா சாமி கிட்ட 2 வாழைப்பழம் வைப்பாங்க. குடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு நிப்போம். ஆனா இன்னைக்கு எவ்ளோ விஷயங்கள் கிடைக்குது. அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோமா? போகங்களை அனுபவிக்கிறோம்ல. எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறோம். அத நினைச்சு சந்தோஷப்படுறோமா? அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? எல்லாரும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். இது தேவையில்லாத ஒரு விஷயம். எல்லாரோடையும் ஒரு நட்புறவோட இருங்க. சொந்த பந்தங்கள் தேவை. அப்ப என்ன? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. ஏதோ நமக்கு தேவையானங்க. இந்த ஜென்மால நம்ம இவங்களோட சேர்ந்து வாழறோம். ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாங்க போப்பா. அத தூக்கி போட்டு அடுத்தது நம்மளா போய் பேசுவோம். குழந்தைங்களுக்கு எந்த உறவுகளுமே தெரிவதில்லை. அந்த உறவுகள சொல்லித் தருவோம். இது எல்லாத்துக்கும் மேலா தியானத்த சொல்லித் தருவோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தியானத்துல வர்ற ஞானத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித் தருவோம். எந்த ஒரு உறவுகளும் அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க உலகமே டிவி, மொபைல் இல்லன்னா லேப்டாப் இப்படி ஆயிடுச்சு. அதனால அந்த ஒரு உன்னதமான உறவுகள பத்தி, ஒரு பெரியவங்கள பத்தி வினய தர்மம் பத்திரிச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா பணிவு, சடாரி விக்மத் பணிவு ஏன் வினய தர்மம்? பணிவு அதுதான் பெரியவங்கள பார்த்தா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஏன் சொன்னாங்கன்னா, மரியாதை, பணிவு. அது இப்ப ஹாய் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு வணக்கம் கூட சொல்றது இல்ல. ஏன்னு கேட்டா அந்த பணிவு. நெறைய படிக்கிறாங்க. நெறைய நாலேட்ஜ் இருக்கு. அதுல குறைவே இல்ல. நம்மள மாரி 100 மடங்கு இப்ப இன்னைக்கு என்ன கேட்டாலும் பசங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியும். ஆனா அந்த நேரத்துல பணிவு இருக்கா? இல்ல. ஆடம்பரம். இங்க போனா தான் அது இது. அந்த மாரி ஏன்னா யார் அதை பண்றது? அவங்க நல்ல பியூர் சோலா வராங்க. இந்த பெற்றோர்கள் ஆன்மீகத்தை உணர்த்தாததினால், அந்த குழந்தைங்கள என்ன பண்ண அதுலயும் நம்ம கர்மா தான். நமக்கு தான் கர்மா. ஏன்னா அவர்களை சரியாக வளர்க்கவில்லை என்றால். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஞானத்த குழந்தைங்களுக்கு போதிக்கணும். தியானத்தை எடுத்துரைக்கணும். நெறைய நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லித் தரணும். நம்மளுமே நெறைய நேரம் ஒரு ஒரு வயது ஆயிடுச்சா, ஓகேப்பா கடமைய முடிச்சாச்சு. நான் தியானத்துல பண்றேன். ஏன்னா வயோதிகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? தனிமை, தனிமை அப்படிம்போம். தனிமை ஒரு வரம். உன்னுடைய தனிமையை நீ உன்னுடைய அமோகமாக உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏகாந்த நிலையில் உன்னை கொண்டு செல்வதற்கு உபயோகித்துக் கொள். ஏன்னு கேட்டா தனியா நெறைய நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நான் 3 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். புஸ்தகங்கள் படிப்பேன். அது மாரி உனக்கு பிடிச்ச கார்டனிங் பண்ணுங்க. வெளியில போங்க. என்ன உங்களுக்கு பிடிக்குமோ செய்வேங்க. நான் என்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க. தனியா இருக்கேன். இல்ல டிவியாவது ஓடட்டும்பா. தனியா இருக்கு பயமா இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்ப நம்ம எங்கேயோ வீக்கா இருப்போம் நம்பன்னு அர்த்தம். அந்த மாரி விஷயங்கள். நான் என்னுடன் இருக்கிறேன். ஏன்னா தனிமைன்றது ஒரு வரம். முதுமையை வரவேற்போம். வந்துதான் ஆகும். எல்லாருக்கும் வயசு ஆகிக்கொண்டு தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்தை ஒரு பயனுள்ள வகையில் நாம் செலவழிக்கலாம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். நிறைய தள்ளி நில்லுங்க. சாட்சி பாவமா இருங்க. போய் யாருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில போய் நுழையாதீங்க யாரும். தள்ளி நின்னு என்னோடது நான் பாத்துக்கிறேன். அப்படின்ற ஒரு புரிதல். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்பயும். நான் வளர்த்தேன், நான் படிக்க வச்சேன், என்ன பாத்துக்கல. எல்லாமே ஒரு தவறான ஒரு இது. உன்னுடைய கடமை நீ செஞ்ச. அதனால அவன் பாத்துக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிற? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதுல போய் நம்ம மூழ்கக் கூடாது. ஆன்ம வளர்ச்சி மட்டும் தான் முக்கியம். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.